ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை டாக்ஸிக் லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நாம் அப்படியே பாட்டில் அப்போல்லாம் நான் பேசுகிற வாடி அடோடு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். கம்பெனிக்கு போகிறேன்னு சொன்னேன், யாருக்குடா ஃபுட்டாக ரெடி பண்ணி கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட கர்ச்சிப் எடுத்து ஜங்குக்கு ஃபைட் பண்ணதில் சொட்டிங்க இருக்கும்ல, அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட ஃபேஸு நெக்கெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு அப்படியே ஜெஸ்ஸி ரப் பண்ண வருவாரா. பேபிமா புரியுது. ஆமாம், உங்களுக்கு என்னாச்சு? அச்சோ, யார் உங்களை இந்த மாதிரி அடிச்சது? கீழே எதுவும் விழுந்துட்டிங்களா என்ன? ரொம்ப அடிபட்டிருக்கு, சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரிட்டே அந்த பசங்களை பார்த்து பேசினோம். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அடித்து பிரித்து மீண்டதெல்லாம் உன் புருஷனாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஜங்குக்கும் இங்கே என்ன நடக்குது? இந்த பசங்களுக்கு எவ்வளோ அடிபட்டிருக்கு? ஆமாம், நீ கம்பெனிக்கு போகிறேன்னு தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ண பொசிஷன்லேயே நம்மகிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்போ தான் அந்த பசங்களுக்கு புரியுது. ஜங்குக்கு அடிக்க சொல்ல அவன் ஏதோ பிரதரு ஃப்ரெண்டு அந்த மாதிரி திங்க் பண்ணியிருப்பார். ஆனால் ஜங்குக்கானுங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற அந்த மூமெண்ட்டுக்கு அப்போ இந்த பையனோட ஒய்ஃபு அதனால தான் கோவத்தில் இந்த மாதிரி அடிக்கிறானுங்கிறத புரிஞ்சுட்டு டேக்கு முன்னாடி நீல் ரன் பண்ணி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் தம்பி, நான் மன்னிச்சிடுங்கிற மாதிரி க்ரை பண்ணுவான். அந்த மாதிரி க்ரை பண்ணால் என்னாச்சு அங்கிள், ஏங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் எவ்வளோ ஏஜ் அதிகமாக இருக்கிற பர்சன், ஏன் முன்னாடிலாம் நீல் ரன் போடுறீங்க? முதல்ல எழுந்துக்கோங்க, உங்களுக்கு நிறைய அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்லிவிட்டு வச்சுருக்க மணிலையும் ஒரு 1000 rupees கொடுக்குறாரு. இதை வச்சுக்கோங்க, அடி நிறைய பட்டிருக்குல்ல, உங்களுக்கு கண்டிப்பாக மணி தேவைப்படுங்கிற மாதிரி இப்படி கொடுக்கறத பார்க்க சொல்ல இப்போ தான் அந்த பர்சன்ட்டுக்கு ரொம்ப கில்ட்டி ஆகுது. நம்ம மணிக்கு ஆசைப்பட்டு என்ன மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிட்டோம், இவன் இந்த மாதிரி இவ்வளோ இன்னசென்ட்டாக நமக்கே மணி தரணுங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக கில்ட்டியில் க்ரை பண்ணோம். அப்படியே நம்ம ஜொங்கு ப்ராடக்ட் தள்ளி தூக்குனபடி நீ ஏன் கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்தா? எனக்கு ரொம்ப பசிச்சிச்சு, அதான் மில்க் ஷேக்கு கேன்டீனில் குடிக்கலான்னு வந்தேன். நீ மில்க் ஷேக்லாம் கேன்டீனில் குடிக்கக்கூடாது, எதாக இருந்தாலுமே நானே உனக்கு மாம்கிட்ட சொல்லி ரெடி பண்ணி தர சொல்கிறேன், நீ அதை தான் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நேராக கிளாஸ் ரூமில் கொண்டு வந்துட்டு நீ இங்கே இரு, நான் சுகாக்கிட்ட மில்க் ஷேக்கு ஜூஸு உனக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து விட்றேன், ஓகேயா? ஜிமினா நீ கேன்டீனில் எதையுமே வாங்கி கொடுக்கக்கூடாது இனி அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா இனி யார் எந்த ப்ராப்ளம் பண்ணுவாங்க மணியை வாங்கிட்டுன்னு தெரியாதுல்ல, அதனால் இந்த மாதிரி ஜிமினாட்ட சொல்லிவிட்டு சுகாவும் ஜங்குக்கும் நேராக போவாங்களா. இந்த மாதிரி போனால் சுகாக்கிட்ட மணியை கொடுத்து தேவையான திங்ஸஸ்லாம் நீ வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நீ எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி சுகா ஜங்குக்கு கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் அது ஒரு பர்சன்ட்டுக்கு நான் யாருங்கிறத காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் எடுத்த வேகத்துக்கே போகிற மூமெண்ட்டுக்கு சுகாவுக்கு நல்லா தெரிஞ்சுட்டு நம்ம ஜொங்குக்கு இப்போ போகிறது ஜாக்கோட கம்பெனிக்குன்ட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம டேக்கான திங்ஸஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு நம்ம சுகா நேராக காலேஜுக்கு வந்தால் இப்போ ஜாக்கோட கம்பெனிக்குள்ளே தான் நம்ம ஜொங்குக்கு செம்ம காண்டில் செம்ம கோமம் உள்ள என்றானா. அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாம், நீ எதுக்காகடா இங்கே வர, உன் பாட்டுக்கு உள்ள என்ட்ராகி போயிட்டுருக்க, நீ பர்மிஷன் வாங்கினியா, யாரை பார்க்க வந்திருக்கனுங்கிற மாதிரி ஒவ்வொரு பர்சன்ஸ் ஒன்றுனா கேட்டேன். கேட்குற செக்யூரிட்டிக்கு 2 அடி பஞ்சு இந்த மாதிரி பஞ்சு பண்ணி தள்ளி விட்டுட்டு தியாவோட நேமை சொல்லி கட்டினபடியே கம்பெனிக்குள்ளே வேகமாக நம்ம ஜொங்குக்கு என்றானாம். ஜாக் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜாக்குன்னு டியாவுமே ஒரு முக்கில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஜொங்கு கட்டிட்டு வர்றதுக்கு ஜாக்கு தான் இந்த வாய்ஸ் ஜொங்கு கூட இது மாதிரி இருக்குது, இவன் இந்த கட்டிட்டு நம்ம கம்பெனிக்குள்ளே வரான், இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக் அப்படியே ஒரு மட்டும் வெளியே வந்தா. டியாவுமே அப்படியே ஜாக்கை ஃபாலோ பண்ணபடி வெளியே வருவா. இந்த மாதிரி வெளியே வந்தான். திமிரு பிடிச்சவளே, போனால் போட்டு கேலுன்னு பார்த்தா ஏன் வைஃபையும் ஏன் பேபி மாதிரி அட்டாக் பண்ணுறோங்கிற மாதிரி வந்த வேகத்தில் தியாவோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சபடி பக்கத்தில் இருக்க வாலில் லாக் பண்ணபடி ப்ரீட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜாக் ரொம்ப ஷாக் ஆகி ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை எடுக்க ட்ரை பண்ணால், உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் ஏன்கிட்ட எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இன்றைக்கி என் ஒய்ஃபு என் பேபியும் அட்டாக் பண்ணுற அளவுக்கு மணி கொடுத்துருப்படி, மணி இருக்குங்கிற திமிரா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம கோமாத்தியாவோட நெக்கை பிடிச்சி இருக்கிற இந்த மூமெண்ட்டுக்கு ஜாக் நம்ம ஜொங்குக்கு கொஞ்சம் புஷ் பண்ணுற மூமெண்ட்டுக்கும் செக்யூரிட்டிஸ் மற்ற எம்ப்ளாயிஸ் ஜொங்கு கட்டி அவுட்டர்ந்து அப்படி பிரித்தா அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜாக்கையே ஸ்லாப் பண்ணுற மாதிரி நம்ம ஜொங்குக்கு ஹேண்ட்ஸை வர அந்த மாதிரி ஜாக்குக்கு இந்த மாதிரி ஜொங்குக்கு பிஹேவ் பண்ணுறதை பார்த்து கொஞ்சம் ஷாக்கான.
இங்கே பாருடா, எனக்கு நீ ஒர்க்கு கொடுத்துருந்தா உனக்கு கீழே நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதனால உன்னை சும்மா விடுறேன். அவள் என்ன பண்ணாலும் அவளுக்கு சப்போர்ட்டாக நீ இருந்தீன்னா அவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதுதாண்டா இனி உனக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே ப்ரீத் பண்ண முடியாத அளவுக்கு உட்காண்ட்ருக்க டியா பக்கத்தில் அப்படி நம்ம ஜொங்கு க்ளோஸாக வந்து உட்காந்துட்டு, முன்னாடி நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் மனசில் மணி கொடுத்து என் பேபி அபார்ட் பண்ணுற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அவனுக்கு மட்டும் என் டவுட்டு ஒன்று ஆயிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நீ டெட் ஆகியிருப்ப. இங்கே பாரு, தேவையில்லாமல் என்னோட கோவத்தை நீ அதிகமாக்குற. நான் தேக்கி எதுவும் ஆகலைன்னு இங்கே போயிட்டான் உன்னை சும்மா விடுறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, நட்டுக்கு உன் நிலைமை என்ன மாதிரி இருக்குனுங்கிறதே தெரியாது. இதுதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் என் பேபி பக்கத்துலேயும் என் பேபியோட டொமக்ஸில் இருக்க பேபி பக்கத்துலேயும் உன் டாட்டி திங்கிங்கோ இந்த மாதிரி மணி கொடுத்து ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு நீ திங்க் பண்ணன்னு வச்சுக்கோ தியா, என் பேபிக்கு சின்னதாக அடிபட்டாலும் சரி நீ இந்த பிளேஸில் உயிரோடு இருக்க மாட்ட. அதை மைண்டில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு அப்படியே எழுந்து பாரா. இந்த மாதிரி எழுந்துட்டா டியா அப்படியே எழுந்து போகிற ஜொங்குக்கு கோபமாக முறைச்சபடி இருந்தா போகிற ஜொங்குக்கு திரும்பி ஓங்கி ஒரு ஸ்லாப்பு செம்ம டைட்டாகவே வைக்கிறாரு. இந்த மாதிரி வச்சோம் எம்ப்ளாயிஸும் ஜாக்கு ஷாக்குன்னா டியாவோட லிப்லாம் கட்டாகி பிளட்டே கொட்டுது. அவ்வளோ வேகமாக ஸ்லாப் பண்ணியிருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே டியா ஃப்ளோரில் பிளட்டை துப்புனபடி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால், இந்த ஸ்லாப் ஜிமினாவுக்குடி, நீ பண்ண மூமெண்ட்டில் அவனுக்கு ஒரு ஹேண்ட்ஸ்லேயும் ஒரு லெக்லேயும் ஹெட்லேயும் அடிபட்டிருக்கு. அவன் மட்டும் அந்த பிளேஸில் சேவ் பண்ணாட்டா அந்த பிளேஸில் என்கிட்ட எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான். உன்னை இப்படி பார்க்க சொல்லியே இதே பிளேஸில் என் ஹேண்ட்ஸாலேயே கீல் பண்ணுற அளவுக்கு தான் கோவம் ஹைப்பாக வருது. உன்னை வார்ன் பண்ணிட்டு போகணுமேனுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இதுக்கு மேலே ஏதாவது ஒர்க் பண்ண இந்த ஜொங்குக்கு இந்த மாதிரி நீ பார்க்கவே மாட்டடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே நேராக அந்த கம்பெனியை விட்டு வெளியே போவாரா. இப்படி நீ என்னை ட்ரீட் பண்ணதுக்கு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ஜொங்குக். உன்னை யாருக்காக வந்து என்கிட்ட இப்படி பேசிட்டு போறியோ அவனையும் சரி 2 பேரையுமே நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கு கண்டிப்பாக நீ ஃபீல் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம கோவமாக இந்த மாதிரி தியா திங்க் பண்ணிட்டு இருப்பாளா. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே காலேஜ் பெல்லு கிளிக் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே காலேஜ் விட்டு வெளியே வந்தோம். டையை பிக் பண்ணதுக்கு நம்ம ஜொங்குக்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி கம்பெனி ஒர்க் பண்ணாமல் ஜொங்குக்கு காலேஜுக்குள்ளேயே உட்காண்ட்ருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டே ஷாக் ஆகி, என்னாச்சு ஜொங்குக், நீ இன்னைக்கு கம்பெனிக்கு போகலையா? இல்லை, நான் கம்பெனிக்கு போனேன். என்னோடய ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சுட்டு நான் உன்னை ஹவுஸில் கொண்டு விடுறதுக்காக வந்தேன். என்ன ஹவுஸில் தான் கொண்டு விட வந்தியா? டின்னர் சாப்பிட போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜிமினாவுக்கு ஹேண்ட்ஸில் ஹெட்லாம் அடிபட்டிருக்கு. ஜிமினா நார்மலாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம 4 மெம்பர்ஸும் ஜாலியாக வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னோம். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கரெக்டாக இப்போ அந்த காலேஜுக்குள்ளே நம்ம சுகா என்ட்ராகிறாரு. என்ட்ராகி ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு, சரி வா ஜிமினா, அவனை நான் ஹவுஸில் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அங்கேருந்து கூப்பிட்டு போவாரா. அந்த மாதிரி கூப்பிட்டு போனான். ஏன் நம்ம ஜொங்குக்கு ஹவுஸுக்கு கூப்பிட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு வேண்டாம். இப்போ ஜொங்குக்கோட பெட்ரூமில் தான் உட்காந்துருக்காரு. காலேஜ் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நம்ம காலேஜ் ஒர்க்கை பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேக்கு பக்கத்துலேயே உட்காந்துருந்து டேக்கு மில்க் ஷேக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. போட்டு இதுக்கு மேலே என்னால் ஸ்கிப் பண்ணி குடிக்க முடியாது. ஆல்ரெடி மாம் எனக்கு ஒரு மில்க் ஷேக் கிளாஸ் கொடுத்துட்டாங்க, நீ வேற ஒரு கிளாஸை தூக்கிட்டு வந்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நீ டயர்டாக இருக்கக்கூடாதுல்ல. நீ என்ன நார்மலாக ரெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்க, காலேஜுக்கு போகிற, ஸ்டடி ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கல, நீ ரொம்ப வீக்காக, அதுக்காக அப்படியே ஃபுல்லாக மில்க் ஷேக்காக குடிச்சிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேண்டான்னு சொன்னால், இல்லை எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் இந்த மாதிரி இன்னும் ஹாஃப் கிளாஸ் தான் இருக்குது, முடியாது ஜொங்குக், ப்ளீஸ் பேபி, இந்த ஜொங்குக்காக ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ஃபீட் பண்ணி விடுவாரா. அந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டான். நம்ம ஜொங்குக்காகன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அதை குடிச்சு முடிச்சிடுவார். இந்த மாதிரி குடிச்சு முடிச்சா ஒரு பிளேட் மவர ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கொண்டு வந்து உட்காருதாரு. இந்த மாதிரி பிளேட் முழுக்க ஃப்ரூட்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு, ஜொங்குக்கா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற, நான் சாப்பிட்டே டயர்டாக இருக்கணும்னு நினைக்கியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு நோட் பண்ணால், பேபி ஃப்ரூட்ஸுடா எனக்கு வேண்டாமே, ப்ளீஸ் பேபி, எனக்காக
இப்போனால நீ மில்க் ஷேக்குக்கு இந்த வேர்டை சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து முடியாது, நான்லாம் ஃப்ரூட்டை சாப்பிட மாட்டேன், எட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்துறாரு. என்னோட டொமாக்ஸை என்னடா நினச்ச, உன் பேபி ஒரு பக்கம்னா நீ கொடுக்குற ஃபுட்டெல்லாம் ஒரு பக்கமா, எனக்கு டொமாக்ஸ் வலிக்குது தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட முடியவே முடியாதுன்னா என் செல்ல பேபியில் இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கிற மாதிரி ஏதோ குழந்தைக்கு மாம் ஃபீட் பண்ணி விட்ற மாதிரி நம்மகிட்ட பெட்ரூம் முழுக்க நடந்தா சாப்பிட சொல்லுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு டீ பின்னாடியே ஃப்ரூட் பிளேட்டை ஹேண்ட்ஸில் வச்சபடியே நம்ம ஜங்குக்கு நடக்கிறாரு. முடியவே முடியாது, என்ன டென்ஷன் ஆக்கட்ட இருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே கற்று வர அந்த மாதிரி கட்டுனோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு டென்ஷன்லேயே வந்து பெட்டில் உட்கார வர அந்த மாதிரி உட்காந்தோம். என்ன ஆச்சு, அப்பா விட்டுட்டான்டா நம்மள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து அப்படியே காலேஜ் ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிப்பார். அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தான். இவன் எப்படிடா ஃப்ரூட்டெல்லாம் சாப்பிட வைக்கிறது, வர வர ஃப்ரூட்டெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறான், மில்க் ஷேக்கு குடிக்க மாட்டேங்கிறான், டயத்துக்கு டைம் ஃபுட்டு மெடிசனு எல்லாம் எடுத்துக்கணுமே. இப்போ இவனை என்ன பண்ண, ஃப்ரூட்டெல்லாம் சாப்பிட்டா எனக்கு நல்லாவே இல்லை, டேஸ்ட்டே பிடிக்கலன்னுலாம் சொல்கிறானே, டேஸ்ட்டுக்காடா ஃப்ரூட்டை சாப்பிடுவாங்க, ஹெல்த்துக்கு தானடா சாப்பிடுவாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த ஃப்ரூட் பிளேட்டை ஹேண்ட்ஸில் வச்சபடியும் காலேஜ் ஒர்க் பண்ணிகிட்ருக்க நம்மகிட்ட பார்த்துட்டே இருப்பார். அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நம்மகிட்ட நான் காலேஜ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாகிடுச்சு பிள்ளைக்கு. டயர்டான மூமெண்ட்டுக்கு அப்படியே நம்ம டேக்கு ஃபுல்லாக சொட் ஆகுமா, இந்த மாதிரி சொட் ஆகிற மூமெண்ட்டுக்கு ஃபேன் போடாத மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஃபேனை போட்டு விட்டுட்டு இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியே ஃபேன் போடக்கூட உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபேன் சுவிட்சை போட்டு விட்டுட்டு கரெக்டாக நம்ம டே பக்கத்தில் வந்து உட்காந்துருந்து டேயை நோட் பண்ணிகிட்டு இருப்பாரா. டே அப்படியே எல்லாத்தையுமே பேக்ஸில் ஒன் பை ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தா. இப்போ கூட இந்த நிறைய சொட்டிங் ஆகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஏதோ விசிறி மண்டியெல்லாம் இருக்குது, அதை எடுத்து நம்ம டேயோட ஃபேஸில் காட்டி வீசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வீசிகிட்டு இருந்தால் நம்ம டேக்கு சிரிப்பு வருது. என்ன பண்ணிகிட்ருக்கு ஜங்குக்கு, தான் ஃபேன் ஓடுதுல்ல, அப்புறம் என் பேபி உனக்கு இந்தளவுக்கு சொட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த விசிறியை வச்சு வேகமாக வீசிக்கிட்டே டே பக்கத்துலேயே உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி டே பக்கத்துலேயே உட்காந்துருந்தோம். டேக்கே ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக ஒரு மாதிரி ஃபீவர் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. டேக்கு லைட்டாக ஃபீவரும் வந்துருச்சு. அதை வந்து நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம டேக்கு ஃபேஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறது, பிறகு நிறைய சொட்டிங் ஆகிறது, அந்த மூமெண்ட்டும் டே வந்து ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் ஆகிறத நோட் பண்ணிவிட்டு டேயோட நெக்கு சீஸ் எல்லாம் டச் பண்ணி பார்க்க சொல்ல செம்ம ஃபீவராக இருக்குது. இது என்னடா இப்படி ஃபீவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட டைமும் உனக்கு எப்படிடா ஃபீவர் வந்துச்சு அப்படிங்கிற மாரி கேட்கவும் அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாரி சொன்னால், ஃபீவர் எப்படி உனக்கு வந்துச்சு, என்ன பண்ண அப்படிங்கிற மாரி கேட்கவும், அதான் ஒன்றும் இல்லைனுங்கிறோம்ல அப்படிங்கிற மாரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னோம். நம்ம டேயை வந்து நேராக ஜங்குக்கூட மாம்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு, இவனுக்கு திடீர்னு ஃபீவர் வருதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இது திடீர்னு எப்படிடா ஃபீவர் வரும், மழை பெஞ்சாவது மழையில் நனைஞ்சா ஃபீவர் வரும்னுங்களாம், இல்லாட்டி டே குடிக்கிற அந்த டே ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற வாட்டரில் ஏதாவது ப்ராப்ளம்லாம், ஆனால் பார்த்து தானே நம்ம டேயை கவனிச்சிக்கிறோம், ஃபீவர் எப்படிம்மா டே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கியோட மாமுமே டேயோட ஃபேஸு நெக்லாம் டச் பண்ணி பார்க்குறாங்க. அது செம்ம ஹைப்பாட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண, நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே நேராக டாக்டருக்கு கூப்பிட்டு வந்து செக்லாம் பண்ணுறாரு. இந்த மாதிரி செக் பண்ணால் டே வந்து எப்படி ஃபீவர் வந்துச்சு, எதனால வந்துச்சுன்னு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி, ஏதாவது ஐடியா இருக்கா டாக்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒரு வேளை ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கலாம், இல்லாட்டி ஜில்லுன்னு இருக்கிற வாட்டர்ஸை குடிச்சிருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது சாப்பிடக்கூடாத ஃபுட்டு சாப்பிட்டுருக்கலாம், ஏதோ ஒரு மூமெண்ட்டில் தான் ஃபீவர் வந்துருக்கு, என்ன மூமெண்ட்டுங்கிறது நீங்கள் உங்கள் ஒய்ஃப்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மெடிசன்ஸை மட்டும் இப்போ போடுங்க, அதுவும் ரொம்பலாம் போடாண்டா கொஞ்சமாக போட்டால் காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டேக்கான மெடிசன்ஸ்லாம் கொடுத்தா நம்ம டே தான் அப்படியே அந்த டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்களா அந்த ரூமுக்கு வெளியே ஒரு சேரில் தான் உட்காந்துருந்து, இப்போ என்ன பண்ணேன்னு தெரியலையே, தீயா இந்த மாதிரிலாம் பண்ணனான்னு சொன்னால் கண்டிப்பாக ஜங்குக் தீயா கிட்ட ஃபைட்டுக்கு தான் போவார், வேண்டாம் இதை அப்படியே பிரேக் பண்ணி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணால் நம்ம ஜங்குக்கு டவுட்டுக்கு மேலே டவுட்டாக அதிகமாகுது. நம்ம ஜிமினாவுக்கு அப்படியே கால் பண்ணி பேசினபடியும் டேக்கிட்ட வருவாரா, டே இங்கே இருந்துக்கும் நான் மெடிசன் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக மெடிசன் வாங்குகிற பிளேஸுக்கு போவார். இந்த மாதிரி போனால் ஜிமினா அந்த காலை பிக் பண்ணிவிட்டு சொல்லி ஜங்குக்கு எதுக்கு கால் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இன்றைக்கி காலேஜில் ஏதாவது நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லையே காலேஜ் ரொம்ப நல்லா தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், பொய் சொல்லாத,
டேக்கு ஃபீவரு நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன், இது எப்படி மறக்கிறியா, நான் எப்படி தேவையில்லாத ஃபுட்டை சாப்பிட்டானா, நான் தான் சொன்னோம்ல டேக்கு கேன்டீன்லேருந்து எதையும் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுகா கிட்ட தான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன், என்ன ஆச்சு நீ கேன்டீனில் ஏதாவது வாங்கி கொடுத்தியா அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக இப்படி நம்ம ஜொங்கு கேட்க கேட்க டேக்கு ஃபீவர் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் சீட் இருக்குன்னு சொன்ன அடுத்த செகண்டே ஜிமினா நான் ஒரு மூமெண்ட்டாக உங்ககிட்ட மறைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், காலேஜில் பிரேக் பீரியடில் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸ்க்கு பிடி பீரியட்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்க ப்ளே கிரவுண்டில் ப்ளே பண்ணுற டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு ட்ரீ பக்கத்தில் அமைதியாக உட்காந்துருப்பாரு. பக்கத்துலேயே தான் நம்ம ஜிமினா உட்காந்துருந்து ஆஃப்டர்நூன் சாப்பிடுவார்ல ஃப்ரூட்ஸு, அதை எடுத்து பாக்ஸ்லேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து கட் பண்ணி நம்ம டேக்கு கொடுத்துருப்பாரு. டேயுமே சாப்பிட்டபடி ஜிமினா நீயும் ப்ரெக்னெண்ட் ஆக சொல்ல இந்த மாதிரி தான் நான் உன்னை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை டீஷ் வேறு பண்ணிவிட்டு ப்ளே பண்ணியிருப்பாரு. ஏன்டா அந்த மாதிரி பேசுகிற, இப்போ நம்ம 2 பேரும் காலேஜில் இருக்கோம். ஓ அப்போ நம்ம காலேஜ் ஸ்டடிலாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நீ மேரேஜ் பண்ணுவ, அப்போ நான் இந்த மாதிரிலாம் ஒர்க் உனக்கு பண்ணக்கூடாதுங்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லைடா உன் விருப்பம்டா, உனக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு கொடுக்கணும்னு திங்கிங் வந்துச்சுன்னா என் ஹவுஸ்க்கே கொடுறா, ஏன்டா நீ என் ஹவுஸ்க்குலாம் வர மாட்டியா, நான் உன்னை தேடி வரணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சும்மா இல்லாமல் நம்ம ஜிமினா கிட்ட பயங்கரமாக ஃபைட் பண்ணி பேசி நிறைய சண்டை போட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி சண்டை போட்டால் இந்த டேக்கிட்ட அப்படியும் பேச முடியல, இப்படியும் பேச முடியல, இந்த ஜங்குக்கு எப்படி தான் பேசுகிறாரோ தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜிமினா வளருவாரா அந்த மாதிரி வளரணும். ஏன்டா மைண்ட் வயசை திட்டுறத நினைப்பா, ஆனால் நீ சொல்கிறது கரெக்டு தான்டா, ஜங்குக்கு என்கிட்ட பேசவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா, பேச மாட்டாரா, ஏன்டா அப்படி சொல்கிற, நீ யாருக்க போய்ட்டு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் மட்டும் இந்த மாதிரி கிராக் கொஸ்டின்ஸாக நிறைய கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நான் பெட்டில் புஷ் பண்ணி தள்ளிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஷையா வர அந்த மாதிரி ஷையானா அண்ணா பார்த்தேன், என்னடா ஜங்குக்கு ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்காருன்ட்டு உனக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை வர வச்சுருக்காரோ, ஆமாண்டா அதுக்கு பயந்தே நான் ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி கிராக் கொஸ்டின்லாம் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஜாலியான மூமெண்ட்டில் இப்படி பேசி சிரிச்சிட்டு ஃப்ரூட்டை சாப்பிட்டபடி ஜிமினா கட் பண்ணி கொடுக்குறத பார்த்துட்டு ஒரு ஃப்ரூட்டை இவர் சாப்பிட்டாருன்னா இன்னொரு ஃப்ரூட்டை நம்ம ஜிமினாவுக்கு கொடுக்குறாரு. ஏன்டா என்னடா நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், நான் சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நீ மட்டும் அது இப்படி சாப்பிடாம இருக்கணுமா, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்லாம், அதான் நிறைய ஃப்ரூட்டு ஜங்குக்கு வாங்கி வச்சுருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், சிங்கிளாலாம் நான் சாப்பிட மாட்டேன், சிங்கிளாக சாப்பிட்றதா இருந்தால் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃப்ரூட்ஸை கட் பண்ணி ஜிமினா கொடுத்தா அதில் ஒன்று நம்ம சாப்பிட்டுட்டு இன்னொன்று ஜிமினாவுக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ப்ளே பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக ரொம்ப ரிலாக்ஸாக ட்ரீ கடியில் உட்காந்துருந்தா அந்த பிளேஸில் நம்ம ஜொங்கு கொடுத்த ஸ்லாப்பிங்கோடு நிற்கிற டியாடம் அவள் சீக்ஸே ஒரு பக்கம் சீக்ஸு ஃபுல்லாக வீங்கி ரெட் கலரில் அப்படி டொமேட்டோ மாதிரி வீங்கி சகந்து போயிருக்குது. இந்தளவுக்கு ரெட்டாக நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம வீமின் 2 பேருமே அப்படி நிமிர்ந்து யார்டா அது நம்ம பக்கத்தில் நிற்கிறதுங்கிற மாதிரி நோட் பண்ணோம். தியாவோட ஒரு பக்கம் சீக்ஸ் இந்த மாதிரி செவந்திருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கி சிரிப்பு வருது. ஏன்னா தியாவை பார்த்ததை இப்போ நம்ம டேக்கி செம்மையாக காண்டாகிறாரில் அந்த மூமெண்ட்டுக்கு இந்த பொசிஷனில் நிற்கிற தியாவை பார்த்துட்டு நம்ம நக்கல் பண்ணபடி சிரிச்சுக்கிட்டு, என்ன சிஸ்டர் காலேஜுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது, இன்றைக்கி இங்கே காலேஜில் எதுவும் ப்ரோக்ராம்லாம் இல்லையே, உங்களை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றதுக்கு எதுக்காக இங்கே வந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க, ஏண்டா உனக்கு என்னை பார்க்க சொல்ல திமிரா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி பேச முடியாமல் அவள் பேச, என்னடா ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை நோட் பண்ணோம். என்னடா 2 பேரும் மாட்டி குசுன்னு பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தியா மறுபடியும் பேசுகிறா. ஆனால் ஜொங்கு கொஞ்சம் ஸ்லாப்பில் தியா பேசுகிறது கூட சரியாக கேட்க மாட்டேங்குது. இங்கே பாருங்க சிஸ்டர், உன்னை ஏண்டி சிஸ்டர் சொல்லணும், இங்கே பாருடிட்டியா என்னடி உனக்கு பிரச்சனை, இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் ஏன் முன்ன நிற்கிற, காலேஜில் ஏதாவது ஒர்க்குக்கு வந்தீங்கன்னா அந்த ஒர்க்கை போய் பாருடி, சும்மா முன்ன நின்று இந்த டென்ஷன் ஆக்குனேன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே ஒரு பக்கம் சீக்ஸ் வேறு செகண்ட் இருக்கு உங்களுக்கு, எங்கே வேகமாக போய் செவுத்துல இதுலையும் இடிச்சுக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சீக்ஸெல்லாம் டச் பண்ணி நம்ம டீயாவை கலாய்ச்சிருப்பார். இந்த மாதிரி கலாய்ச்சான் அவன் என்னென்னா அப்படி அடித்து இப்படி சீக்ஸை டேமேஜ் ஆக்குவான், நீ என்னென்னா இப்படி கிண்டல் பண்ணி என்னை கடுப்பேற்றியாடானுங்கிற மாதிரி செம்ம காண்டில் ஒரு
நம்ம டியாவோட பாடி கார்டு ஒருத்தன் வந்திருப்பான், ஒரு பர்சன்ட்டை கூட்டு தான் வந்திருப்பான். அவன் அப்படியே டியா சிக்னல் கொடுக்குற மூமெண்ட்டுக்கு ஏதோ ஒரு பக்கெட் மாட்டின்ட்டு கொண்டு வந்து கரெக்டாக டியா கிட்ட கொடுக்கவும் அந்த பக்கெட் மாவுற ஃபுல்லாக ஜில் வாட்டர் போடா குறைக்க ஐஸ் கியூப்ஸ்லாம் போட்டு வச்சுருந்துருக்கா. அதை அப்படியே டே மேலே எடுத்து கொட்ட டேக்கி பாடி முழுக்க அப்படியே ஃப்ரீசரில் வச்ச ஃபீல் தான். இந்த மாதிரி அந்த ஃபீலில் அப்படியே டியாவை பார்த்தா நம்ம ஜிமினா காண்டாகி எவ்வளவு திமிரு இருந்தால் என் ஃப்ரெண்டு மேலே இப்படி கொட்டு வடினுங்கிற மாதிரி அடிக்க போனேன். ஜிமினாவுக்குமே லைட்டாக அடிலாம் பட்டிருக்கும்ல. அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினாவை அப்படியே நம்ம தியா கூட வந்த பர்சன்ட் புஷ் பண்ணி தள்ளவும் திமிரு பிடிச்சவளே எவ்வளோ துணிச்சல் இருந்தால் ஏன் முன்னாடியே என் ஃப்ரெண்டாக உன்னோட ஒர்க்கரை வச்சு உன் லேபரை வச்சு அடிக்க வைப்ப அப்படிங்கிற மாரி காண்டுக்கு டியா கிட்ட ஃபைட்டுக்கு போனோம். டேயை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார்ல அந்த மூமெண்ட்டுக்கு டேயை பனிஷ் பண்ண வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா கீழே விழுந்தவர் டக்குன்னு எழுந்து வந்து டேயை பனிஷ் பண்ண வர அந்த பிளேஸில் டேக்கு முன்னாடி நம்ம ஜிமினா என்ட்ராகி டேக்கு எந்த ஒரு அடிப்படாத அளவுக்கும் பனிஷ்மெண்ட் பண்ணுறது டே மேலே படாத அளவுக்கு டேயை கவர் பண்ணபடி பிடிச்சிட்டு நீ தேவையில்லாமல் ப்ளே பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரி நீ ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்த, நான் ஜங்குக்கு கால் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜங்குக்கோட நேமை ஜிமினா சொல்கிறது கேட்டு அந்த பஸ்கெட் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு யாருக்கு வேணாலும் கால் பண்ணுடா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, இங்கே பாராட்டையா உன்னை கண்டிப்பாக நான் சும்மாவே விட மாட்டேன், இந்த டியாவோட ஹேண்ட்ஸால் தாண்டா உனக்கு டெத்து அப்படிங்கிற மாதிரி டீயை திட்டி மிரட்டிட்டு அங்கேருந்து பேர் அந்த மாதிரி போனோம். டேக்கு ஃபுல்லாக ட்ரெஸ் முழுக்க ஸ்வெட் ஆகிடுச்சில்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக நனைஞ்சிட்டார்ல. அந்த மூமெண்ட்டுக்கு வேறு ட்ரெஸ்ஸை நம்ம ஜிமினா வாங்கிட்டு வந்து டேயை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வச்சுருந்துருப்பாரு. இந்த மூமெண்ட் அவ்வளோத்தையும் இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லவும் நம்ம ஜங்குக்கு கோவம் ஹைப் ஆகுது. அந்த அளவுக்கு பனிஷ் பண்ணியும் நேராக காலேஜில் இருக்க டேக்கிட்டே ப்ராப்ளம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டா வரான மாதிரி காண்டானம். இப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக் பக்கத்தில் டே வந்துட்டு எனர்ஜி ஜங்குக்கு என்னமா மெடிசன் வாங்குற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா அந்த மாதிரி கேட்டோம். அப்படியே நம்ம ஜங்குக் திரும்பி டேயை பார்க்குறாரு இந்த மாதிரி பார்த்தோம். நம்ம ஜிமினாட்ட பேசிகிட்டு இருக்க அந்த காலை கட் பண்ணிவிட்டு மெடிசன் எல்லாத்தையுமே வாங்கிட்டு டே நேராக ஹவுஸுக்கு கூட்டு வரும் இந்த மாதிரி கூட்டு வந்தேன். இப்போ டேக்கு மெடிசன்லாம் கொடுத்து நல்லா பேபி மாதிரி ஸ்லீப் பண்ண வச்சுட்டாரு. டே ஃபுல்லாக ஸ்லீப்பிங்கில் இருப்பாரா அந்த மாதிரி ஸ்லீப்பிங்கில் இருந்தேன். நம்ம ஜங்குக்கு தான் ஷுகோக்கு கால் பண்ணுறாரு. ஏன்டா அந்த டைத்தில் கால் பண்ணுற, நைட்டு 10 o'clock ஆயிடுச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி செலவும் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியலடா, அந்த டியாவை ஏதாவது நான் பண்ணிட்டேறணும், நான் இந்த மாதிரி பனிஷ் பண்ணனுக்கிறதுக்காக அவன் டேக்கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணியிருக்கா, இப்போ அவனுக்கு ஃபீவர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் அப்போவே நினச்சேன் நீ அவ்வளோ வேகமாக போகிறத பார்த்துட்டு நீ டியா கிட்ட தான் ப்ராப்ளம் பண்ண போகிறேன்ட்டு, ஏன்டா அந்த மாதிரி பண்ண, அவள் ஏற்கனவே உன் மேலே செம்ம காண்டில் இருக்கிறான், நீ வேறு தேவையில்லாமல் நீ ப்ராப்ளம் பண்ண அவள் உன்கிட்ட ஒன்றும் பண்ண மாட்டா, டேக்கிட்ட தான் ஏதாவது பண்ணுவா, நீ அவளை பனிஷ் பண்ணிட்டு அவள் டேக்கிட்ட வந்து எப்படி ப்ராப்ளம் பண்ணியிருக்கானுங்கிறத பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஷுகா வந்து நம்ம ஜங்குக்கே திட்டுறாரு. அப்போ அவள் என் பேபி கில் பண்ணுற அளவுக்கு எல்லா ஒர்க்கையும் பண்ணுவா, நான் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் ஷுகா கிட்ட கோவமாக பேசினான். எங்கே பாரு ஜங்குக், டே 5th month பேபியை மூவ் ஆன் பண்ணி 6th month பேபியை டொமாக்ஸில் வச்சுருக்கான். இன்னும் ஒரு 3 month to 4 month தான் பேபி டொமாக்ஸ்லேருந்து வெளியே வந்துடும். பேபி வெளியே வந்துருச்சுன்னா பேபியும் சரி மாமும் சரி ரொம்ப கேர் ஆகிருப்பாங்க, ஹெல்த்தாகவும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ டியாவை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இப்போதைக்கு நீ டியாவோட ப்ராப்ளத்துக்குள்ளே என்ட்ராகடா, அவள் பண்ணிட்டு போகிறானுங்கிற மாதிரி அப்படியே இப்போ உள்ள மூமெண்ட்டை பிரேக் பண்ணிடு, சொல்கிறது புரிஞ்சுக்கோ. இப்போ நீ தியா கூட ஃபைட் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கதோ உனக்கு தேவையில்லாத ஒரு ஒர்க், அதை பண்ணாத. இப்போ நீ டேயை மட்டும்தான் சேஃபாக பார்த்துக்கணும், டேயை சேஃபாக பார்த்துக்கோ. நீ டியா கிட்ட இன்னொரு ப்ராப்ளம் பண்ணால் கண்டிப்பாக நீ பண்ண பனிஷ்மெண்ட்டுக்கு அவள் நீ இல்லாத ப்ளேஸில் டே கிட்ட ப்ராப்ளம் பண்ணதான் செய்வா. இன்றைக்கி ஏதோ ஐஸ் கியூப்ஸை மேலே கொட்டி விட்டு போயிருக்கான், நெக்ஸ்ட் டே என்ன மாதிரி பண்ணுவானுங்கிறது தெரியாது. அதனால நான் சொல்கிறது கேளு, டே பேபியை போத் ஆகிற வரைக்கும் டேயும் பேபியும் நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். தியா கிட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாத. இந்த மூமெண்ட்டை இதோட பிரேக் பண்ணு, அவளை பிறவு பனிஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஷுகா என்னெல்லாமல் சொல்லி நம்ம ஜங்குக்கை கம்ஃபர்ட் படுத்துறாரு. நீ சொல்கிறதுனால விடுறேன், ஆனால் அவள் இதுக்கப்புறமா ப்ராப்ளம் பண்ணால் கண்டிப்பாக நான் அவளை சும்மா விட மாட்டேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் அவள் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணால் நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஷுகாவும் ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. எங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது.
இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நம்ம டே அப்படியே எழுந்து உட்காருவார். அந்த மாதிரி எழுந்து உட்காந்தோம். இப்போ நம்ம டேக்கு அதே ரொம்ப ஹெவி ஃபீவர் இல்லை, நார்மல் ஃபீவரில் தான் இருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேக்கு ஃபீவருக்குலாம் ஒரு ஃபுட்டு கொடுப்பாங்களே, அந்த ஃபுட்டை எடுத்து வந்து ஜங்குக்கோட மாம் ஜங்குக்கிட்ட கொடுத்தோம். ஏற்கனவே மில்க் ஷேக்கையும் ஃப்ரூட்டையும் கொடுத்து நம்மளை படுத்துவாங்க. இப்போ இதை வேற கொடுக்குறாங்களே, எனக்கு வேண்டாம் ஜங்குக் அப்படிங்கிற மாரி அழுவாராம். அந்த மாதிரி அழுதா, ஃபீவர் டயத்தில் இதுதான் பேபிமா சாப்பிடணும், முடியாது, அது நல்லாவே இருக்காது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்மகிட்டே அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், அது நல்லாவே இருக்காதுங்கிற மாரி சொல்லி நம்ம ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ணுறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி பப்பி ஐஸ்லேட்டே பட்டுட்டு ஹவுஸில் ஹெவி ஒர்க்கு மாமுக்கு இருக்குது. என்கிட்ட ஃபுட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இனி இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணினா நான் எப்படி பேபிமா கம்பெனிக்கு போகணும்? லேட்டாக போனால் உன் ஹஸ்பண்டை எல்லோரும் பனிஷ் பண்ணி திட்டுவாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு பப்பி ஐஸான ஒரு மூமெண்ட்லேயே டேக்கிட்ட இந்த மாதிரி பேசுவார். அந்த மாதிரி பேசினா சரி ஓகே குடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மவுட்டை ஓப்பன் பண்ணுவார். அந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம். டேக் அந்த ஃபுட்டை எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விட்றது. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டோம். அந்த ஃபுட்டு நம்ம டேக்கு சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலும் என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐஸை க்ரீப்பாக க்ளோஸ் பண்ணபடி ஜங்கு கொடுக்குற ஃபுட்டை மட்டும் நம்ம டே சாப்பிட்றாரு.